உங்களுக்கும் நார்மல் பட்டியாலா பேண்ட் தைக்கணும்னு ஆசையா இருக்கா? ஆனா எப்படி தைக்கிறதுன்னு தெரியலையா? பிகினர்ஸா? அப்ப கவலையே விடுங்க. நம்ம சேனல்ல நம்ம ஈஸியா எல்லாத்தோட சைஸுக்கும் ஈஸியா எப்படி தைக்கிறதுன்னு ஃபார்முலாவோட சொல்லி கொடுத்துருக்கோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் இப்ப இங்க 2.5 மீட்டர் சல்வார் பேண்ட் எடுத்திருக்கேன். இதை 4 ஃபோல்டு பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்க. அதே மாதிரி நீங்களும் 4 ஃபோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. இதுல சைடு மார்ஜின் லைன் நம்மளுக்கு வேண்டாம். அதுல கொஞ்சம் துணி ஏறத்தாழ இருக்கும். ஸோ 1/4 இன்ச் நான் கேப் விட்டு ஒரு லைன் போட்டுட்டேன். அதை இப்போதைக்கு கட் பண்ண வேணாம். சல்வார் பேண்ட் ஆகட்டும் இல்ல பட்டியாலா பேண்ட் ஆகட்டும் எந்த ஒரு நார்மல் பேண்ட்டுக்குமே நம்ம பெல்ட்னு ஒரு போர்ஷன் கட் பண்ணுவோம் இல்லையா? என்னோட ஹைட்டுக்கு நான் 8 இன்ச்சஸ் கொடுத்துருக்கேன். ஒரு சிலர் அவங்க ஹைட் குட்டியா இருக்கும்போது 6 இன்ச்சஸ் வைப்பாங்க. மேக்ஸிமம் 6 to 8 குள்ள தான் பெல்ட்டோட ஹைட் இருக்கும். கிராச் ஏரியா நம்ம உட்காரும் போது நம்மளுக்கு ஒரு யூ கட் மாதிரி இருக்கு இல்லையா? அந்த கட் வரதுக்கு என்னோட சைஸ்க்கு 14.5 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். அது எப்படின்றது இப்போ மெஷர்மெண்ட் பார்க்கலாம். ஒரு கிராச் ஏரியா கண்டுபிடிக்கணும்னா நம்மளோட ஹிப் சைஸ் டிவைடட் பை 3 வர ஆன்சர்ல +1 14.5 இன்ச். இதுதான் ஃபார்முலா. இப்போ அந்த 14.5 இன்ச்சுக்கு ஃபுல் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுடலாம். இப்போ இதுல நம்ம ஓப்பன் போர்ஷனா இருக்கிற அந்த சைட்ல தான் நம்ம 2 இன்ச் மார்க் பண்ணணும். அதை ஸ்ட்ரெயிட் லைன் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம போட்ட 2 இன்ச்ல இருந்து ஒரு 3 இன்ச் சேர்த்து நம்ம இன்னொரு ஒரு லைன் போட்டுக்கலாம். 5 இன்ச்சஸ் ஒரு லைன் மார்க் பண்ணிடுங்க. இது எதுக்குன்னு நான் சொல்றேன். அண்ட் இப்போ நம்ம அந்த 4 ஃபோல்டு பண்ண அந்த போர்ஷன்ல இருந்து நம்ம எங்க கட் பண்ண போறோமோ அந்த லைன் மேல அந்த 8 இன்ச்ன்ற விழுகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் அங்கிருந்து நம்ம சல்வார் பேண்டோட ஹைட் போகும். அண்ட் என்னோட ஹைட் 42 இன்ச். அதுலேருந்து ப்ளஸ் மார்ஜின் 1.5 இன்ச். ஸோ அதனால 43.5 இன்ச். அதுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுடலாம். இப்போ என்னோட பாட்டம் போர்ஷன் வந்து என்னோட காலோட சைஸ் 6.5 இன்ச் ப்ளஸ் மார்ஜின் 1 இன்ச். பாட்டம் போர்ஷனில் நம்ம மார்க் பண்ண எக்ஸஸ் மார்ஜின் லைனும் அப்புறம் அப்படியே நம்ம மார்க் பண்ண அந்த 5 இன்ச் லைனையும் ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்க. பார்த்தீங்களா, அழகாக வந்துருச்சு. இதுக்கு தனியாக இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் தேவையே இல்லை. நம்ம எல்லாத்துக்குமே காமனாக முட்டி லூஸ் வந்து 14 இல்லாட்டி 15 இன்ச்சஸில் தான் வரும். நம்ம கிராஸ் லைனுக்காக ஒரு லைன் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா? அங்கேருந்து 14 இன்ச் இல்லாட்டி 15 இன்ச் வர மாதிரி ஒரு இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. இது எதுக்கு பண்ணுறோன்னா முட்டி லூஸ் வேணும், அப்போ நம்மளுக்கு டைட்டாக இருக்கக்கூடாது. அதனால அங்கே ஒரு லைன் மார்க் பண்ணிட்டு அங்கேருந்து அந்த எட்ஜ் பாயிண்டோட கனெக்ட் பண்ணி கிராஸாக ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க. கிராஸ் ஏரியாவுக்கு நம்ம வந்து கர்வ் லைன் போட்டு ஜாயின் பண்ணணும். அதுக்கு 1 இன்ச் நான் லைன் விட்டுருக்கேன். நான் போடுற மாதிரியே போட்டு கர்வாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. ரொம்ப கர்வ் பண்ணிட வேணாம். இதுக்கு தனியாக ஸ்கேலோ இல்லை இன்ஸ்ட்ருமெண்ட்டோ தேவையில்லை. நீங்கள் ரஃபாக கையில் வரைஞ்சாலே போதும். அதுக்கப்புறம் நான் கட் பண்ணுற மாதிரி இந்த போர்ஷன் நம்மளுக்கு எப்படி தேவையில்லை, இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த லைனை அப்படியே கட் பண்ணிவிட்டு ஃபுல் லெங்த் வந்துடணும். இந்த லூஸ்னஸ் இருக்கும்போது தான் நம்ம ஈஸியாக உட்காந்துட்டு எந்திரிக்கும் போது கிளியாமல் செய்யாமல் நம்மளுக்கு நீட்டாக இருக்கும், நம்மளுக்கு நல்லா இருக்கும். காலோட போர்ஷன் வரும்போது இப்படி நான் சைடை கட் பண்ண மாதிரி ஒரு கொஞ்சோண்டு ஒரு கிராஸாக கட் பண்ணிக்கோங்க. நம்ம தைக்கும் போது எதாவது மிஸ்டேக் பண்ணாலும் அது ஈஸியாக சரி பண்ணிக்கலாம். இப்போ அந்த தேவையில்லாத அந்த எக்ஸ்ட்ரா மார்ஜின் லைனை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நான் கட் பண்ணுற மாதிரியே கட் பண்ணி எடுத்துருங்க. அண்ட் இப்போ நம்மளுக்கு 4 போர்ஷன் கிடச்சிருச்சு. 4 போர்ஷன்றது ஃப்ரண்ட் அண்ட் பேக்காக 2 லெக்குக்கு தேவையான பேண்ட் மெட்டீரியல் கிடச்சிருச்சு. இப்போ இதை மடக்கி எடுத்து வச்சுட்டு நம்ம அடுத்தது எதை கட் பண்ண போகிறோன்னு காட்டுறேன். அண்ட் மிச்சம் இருக்கிற துணி இதை வச்சு தான் நம்ம பெல்ட் தைக்க போகிறோம். ஆல்ரெடி தைச்சி வச்ச பெல்ட் வேறு ட்ரெஸ்ஸுக்கு அதை தான் நான் காட்டியிருக்கேன். இந்த மாதிரி தான் தைக்க போகிறோம். இதுக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்க 2 ஓப்பன் சைட் பீஸே நம்மளுக்கு போதும். அதையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஓப்பன் சைட் பீஸ்லேயே ஒரு 1/4 இன்ச் கட் பண்ணி எடுத்துருங்க. அது நம்மளுக்கு வேண்டாம். அந்த பெல்ட் சைஸோட ஃபார்முலா என்னன்னா ஹிப் சைஸ் டிவைடட் பை 2 ப்ளஸ் 3 இன்ச்சஸ் ஃபார் லூசனிங் ஆர் 2 இன்ச்சஸ். என்னோட ஹிப் சைஸ் பார்த்தீங்கன்னா 38 டிவைடட் பை 2 19 வரும். அந்த 19ஓட +2 பண்ணும்போது 21 இன்ச்சஸ் வருது. மார்ஜினுக்காக 2 இன்ச்சஸ் நான் கொடுத்துருக்கேன். அதுக்கு மேலே எக்ஸ்ட்ராவாக நான் 1 இன்ச் கொடுத்துருக்கேன். அது தைச்சு ஃபினிஷிங் முடிக்கும் போது அந்த எக்ஸ்ட்ரா பீஸை நான் கட் பண்ணிடுவேன். எப்பயுமே ஏதாவது ப்ராப்ளம் பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு ஏதாவது மிஸ்டேக் ஆச்சுன்னா சரி பண்ணுறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சோட சேர்த்து எடுத்துக்கோங்க. வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் பண்ணிடலாம் ஃபுல் லெங்த்துக்கு. பெல்ட்டோட மேலே பெல்ட்டோட மார்ஜின் 1.5 இன்ச் கொடுக்கணும். ப்ரிசைஸ்டு சைஸை 8 இன்ச்சஸ்ன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? பெல்ட்டோட கீழ் போர்ஷன் மார்ஜின் வெறும் 1/2 இன்ச் நீங்கள் கொடுத்தா போதும். 1.5 ப்ளஸ் ஒரு 8 ப்ளஸ் ஒரு 1/2 டோட்டலாக 10 இன்ச்சஸ் பெல்ட்டோட சைஸ் வரும். இப்போ இந்த லைன் எல்லாம் ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுடலாம் ஃபுல்லாக. இப்படி நீங்கள் லைன் போடும்போது என்ன ஆகுது, நம்மளுக்கு இந்த சின்ன போர்ஷனில் துணி பத்தாமல் போகுது. இதுக்கு நம்ம ஜாயிண்ட் போட்டு தான் அடிக்கணும். இந்த ஜாயிண்ட் போட்டு அடிக்கும் போது ஒரு 1/2 இன்ச் மேலே இப்படி ஒரு மார்க் போட்டுக்கோங்க. கீழேயும் வந்து மிச்சம் இருக்கிற துணியில இப்படி மார்க் பண்ணி இதை நான் வைக்கிற மாதிரியே வச்சு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க ஸ்கொயர் ஷேப்பில்.
வரைஞ்சிட்டு எக்ஸாக்ட் சைஸ்ல எப்பயுமே வெட்டாதீங்க. ஆஸ் ஃபார் பிகினர்ஸ் நல்லா தெரிஞ்சவங்க எப்படி வேணா வெட்டுவாங்க, அவங்களுக்கு அது தெரியும் எப்படி தைக்கிறதுன்னு. ஃபார் பிகினர்ஸ் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டு அது சரி பண்ண முடியாது, துணி அதுக்கப்புறம் இருக்காது. ஸோ நான் எப்படி வெட்டுறேனோ அதே மாதிரி ஒரு 1/2 இன்ச் இல்லாட்டி 1 இன்ச் எக்ஸ்ட்ராவா வெட்டிக்கோங்க. ஏதாவது மிஸ்டேக் ஆச்சுனாலே அது ஈஸியா சரி பண்ணிடலாம். இப்போ இதை மடிச்சு வைக்கிறேன் இல்லையா, அது எதுக்குன்னா இப்படிதான் நம்ம தைப்போம். தைக்கிறதுக்கு முன்னாடி வெட்டிடாதீங்க. இது எப்படி தைக்கிறதுன்னு நான் இதோட ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்க. அதுக்கப்புறம் நான் எப்படி கட் பண்ணுறோனோ அதே மாதிரி கட் பண்ணிட்டு தேவையில்லாத அந்த எக்ஸ்ட்ரா பீஸையும் கட் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம பெல்ட் போர்ஷன் ரெடி. எல்லாருமே பேண்ட்ல கால் போர்ஷன்ல கேன்வாஸ் வச்சு தைப்பாங்க. ஒரு சிலர் நம்மளோட ப்ரிசைஸ்ட் ஹைட்டை விட 1 இன்ச் இல்லை 2 இன்ச் வந்து கம்மி பண்ணி வச்சுட்டு தனியாக மெட்டீரியல்ல அதை தைச்சு அதை இதோட அட்டாச் பண்ணுவாங்க. பட் நம்ம எப்படி எடுத்திருக்கோம்னா அந்த மெயின் மெட்டீரியல்லையே கேன்வாஸ் வச்சு திருப்பி அடிக்கிற மாதிரி தான் மெத்தட் நம்ம பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் தனியாக பண்ணி இதோட எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன்.